அண்மை செய்தி மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் மொத்தம் 7 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறக்கும் பாலத்தில் கடந்த 25 மாதங்களில் 86 விபத்துகள் நடந்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், கடந்த 2 வருடங்கள்ல 86 விபத்துகள் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். இவ்வளவு விபத்துகள் அந்த நத்தம் பறக்கும் பாலத்துல நடக்க என்ன காரணம்? திலகவதி, இந்த மதுரை திண்டுக்கல் இணைக்கக்கூடிய இந்த நத்தம் பறக்கும் பாலமானது 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இதில் தற்போது 2025 ஆண்டுகள் 25 மாதங்களுக்கு இந்த தகவல் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்போது 86 விபத்துகள் நடந்திருப்பதாகவும் அதில் 23 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவலானது தற்போது புதிய தலைமுறைக்கு வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறையின் நிருபர் மருதுபாண்டி அவர்கள் தகவல் உரிமை சட்டம் மூலமாக போக்குவரத்து காவல்துறையிடம் கேட்டதற்கு அதிர்ச்சூட்டின் தகவலை தற்போது வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்ட இந்த பறக்கும் பாலம் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலே மிகப்பெரிய பாலமாகவும் இந்த பாலம் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த 2025 ஜனவரி மாதம் வரை 25 மாதங்களில் 86 விபத்துகள் நடந்திருப்பதாகவும் அதில் 23 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 67 பேர் காயமுற்றிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இதில் பைக் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத ரேஸுகள் செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் மூலமாக வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் பல்வேறு தகவல்களை தெரிவித்துள்ளனர். இன்று கூட அலர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மாநகருக்கு திரும்பிக் கொண்டிருந்த 7 பேர் கொண்ட அந்த காரில் வந்தவர்கள் தற்போது ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். மீதமுள்ள அந்த 6 பேரும் குழந்தை உட்பட 6 பேருமே தற்போது சிகிச்சையானது தனியார் மருத்துவமனையில் பெற்று வருகின்றன. இதுபோன்று தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் முறையா ஸ்பீட் பிரேக்கர்கள் ஏற்படுத்த வேண்டும், வழிகாட்டுதல் நெறிமுறைகள் செய்திருக்க வேண்டும். இந்த 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே நடுவில் சில இடங்களில் பல்வேறு வழித்தடங்கள் கீழே இறங்குவதற்கு பாதைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலிருந்து மேலே ஏறும் வாகனங்களும் முறையாக சீர்படுத்த வேண்டும் எனவும் சொல்லப்பட்டது. இந்த நத்தம் சாலையில் மேம்பாலம் மற்றும் அந்த கீழ்ப்பகுதிகளில் உள்ள மொத்தம் அந்த சாலைகள் மொத்தமே இந்த விபத்து தொடர்பாக தற்போது மருதுபாண்டி அவர்கள் தகவல் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறையினர் 86 விபத்துகள் நடந்திருப்பதாகவும் அதில் 23 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது இந்த RDA தகவல் மூலமாக தகவலானது வெளியாயிருக்கிறது. திலகவதி, இந்த 7 கிலோமீட்டர் பாலத்தை சில மணி நிமிடங்களிலேயே கடந்து விடலாம். ஆனா இதனுடைய பயன்பாடு அப்படின்றது எவ்வாறு இருக்கிறது சுபாஷ்? அங்க வாகன ஓட்டிகள் அந்த பாலத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களா, இல்ல சரியான அளவுல பயன்படுத்துவதில்லையா? கண்டிப்பாக இந்த மாநகர் பகுதியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய இந்த முக்கியமான அந்த பறக்கும் மேம்பாலமானது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவே இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கலுக்கு நத்தம் செல்பவர்களுக்கு நேரடியாக இந்த பாலம் மூலியமாக செல்வதற்கு பல்வேறு பயனடைவார்கள் என்பதற்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநகர் பகுதியில் உள்ளே செல்பவர்கள் பாலத்திற்கு கீழே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தான் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பாலம் மூலியமாக திண்டுக்கல் செல்பவர்கள் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட பேர் நேரடியாக திண்டுக்கல் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. இதில் போன்ற 7 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத மிகப்பெரிய போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த பைக் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான சம்பவங்களும் நடைபெற்று வந்தது. சம்பந்தமாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் விபத்துகளானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இந்த பாலங்கள் பிரிந்து செல்வதாகவும் அந்த விபத்துகள் ஏற்படுவதற்கான பல்வேறு காரணங்களாகவும் கூறப்பட்டு வருகிறது. தற்போது இந்த புதிய தலைமுறை சார்பாக இந்த தகவல் உரிமை சட்டம் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்போது இந்த 25 மாதங்களில் இவ்வளவு விபத்துகள் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் கேட்கப்பட்டுள்ளது. திலகவதி, செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.